Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் +2 கெமிஸ்ட்ரிக்கான டிஜி சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். இந்த ஒரே வீடியோவில் 4 சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் கட்டாயம் கோத்ரூ பண்ணிக்க. இந்த மாடலில் தான் நமக்கு இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கொஸ்டின் பேப்பரை கண்டெயின் பண்ணியிருப்பாங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க கொஸ்டின் வந்து நீங்கள் எல்லாமே மார்க் பண்ணி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே வந்து மார்க் பண்ணி படிங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா +2 கெமிஸ்ட்ரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் 2019 2024 வரைக்கும் பப்ளிக் கொஸ்டின் ப்ளஸ் பிடிஏ கொஸ்டின் கான்செப்ட் பண்ணிங்களா போதும், மேக்ஸிமம் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து அந்த கான்செப்ட்டில் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பரில் ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தங்கத்தை பிரித்திருக்கும் உலோகியல் உலோகமானது நீர்த்த சோடியம் குளோரைட் கரைசலை கொண்டு வேதி கழுவப்படுகிறது. தட் மீன்ஸ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி கம்பேர். செகண்ட் ஒன்றுக்கு உணவுப் பொருட்களை எடுத்து செல்ல பார்த்தீங்கன்னா கட்டுப்பொருளாக பயன்படும் உலோகம் வந்து அலுமினியம் ஏஎல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா டெட்ரோபரிக் அமிலத்தின் சோடியம் உப்பு என்பது Na2B4 4O7 10H2O ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஃபோர்த் அளவு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் புகையை உருவாக்குதல் பார்த்தீங்கன்னா புகைத்திரையை உருவாக்க பயன்படுத்துவதுன்னா பாஸ்பின், தட் மீன் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தா தனிம வரிசை அட்டவணையில் பார்த்தீங்கன்னா தனிம வரிசை அட்டவணையில் லாந்த நீரில் சரியான இடம் தொகுதி எண் 3 மற்றும் வரிசை எண் 6 ஆப்ஷன் டி. முகப்பு மற்றும் நெடுவரி மாற்றங்களை பெற்றிருப்பது வந்து CONH3CL3 தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பார்த்தா பொருள்மய கனச்சதுர பிசி அமைப்பின் பொது பார்த்தீங்கன்னா பொது திறன் தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி 68%. ஒரு வினையின் வினைவேக மாறிலின் மதிப்பு 5.8 × 10⁻². பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்வர்ஸ் வினையின் வினைவேகம் முதல் வகை, தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய கொஸ்டின் பேப்பர் வரும், அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கேன். நெக்ஸ்ட் 9th ஒன்றுக்கு வந்து H2O மற்றும் HF ஆகிய இணைக்காரங்க முறையே OH- மற்றும் F- ஆகியன, தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ, பரப்பு கவர்தல் ஒரு வெப்ப உமிழ் செயல்முறையாக, தட் மீன்ஸ் அப்சர்ப்ஷன் இஸ் எக்ஸோதெர்மிக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஒன் வில்லியம்சன் தொகுப்பு முறை ஈத்தர்கள் தயாரிக்கும் போது ஓரினை ஹாலைட்டில் எடுப்பது வந்து SN² வினை வழிமுறை, தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பார்த்தா 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ CH3 COHC6H5 ஆப்ஷன் ஏ. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13 மேற்கண்ட வினையானது டேஸ் அளிக்கப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா தோர் நைட்ரல் பார்த்தீங்கன்னா குறுக்கு வினை, தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணும்போது ஸோ அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. 14th ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா கைலோசிஸ் என்ற வைட்டமின் குறைபாடு நோய் ஏற்பட காரணம் விட்டமின் B2 ஆப்ஷன் கைலோசிஸ், தட் மீன்ஸ் ஆப்ஷன் விட்டமின் B2 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 15th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ வந்து மேட்சபிளாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் கோத்ரூ பண்ணோம்னா பின்வரும் தகுந்த உதாரணம் இருக்குது. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கனிம கழிவு மற்றும் கசடு ரொம்ப முக்கியமானது. ஹீலியத்தின் பயன்கள் இடைச்செருகல் சேர்மங்கள் என்றால் திடப்பொருளின் திசையொப்பு பண்பு மற்றும் திசையொப்பு பண்பற்ற வேறுபடும். இந்த டிஃப்ரென்ஸ் பிடிக்கும் கட்டாயம் கோத்ரூ பண்ணிக்க. அடுத்த கான்செப்ட் சம் 2 முக்கியமான கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. பிஹெச்சோட கான்செப்ட் கண்டுபிடிக்கிறது நம்ம 10th கம்பெனி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 22 கொஸ்டின் நம்பர் 22 ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் கிளிசராலை அக்ரோலினை எவ்வாறு நாங்கள் படிக்கிற காலத்தில் கெமிஸ்ட்ரியில் இந்த கொஸ்டின் இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரதங்களின் இயல்புலத்தில் பற்றி குறிப்பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரைலாளர்களை எவ்வாறு தயாரிப்பு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின் பார்த்தா பி தொகுதி தன்மை முதல் தொகுதி முரண்பட்ட பண்புகள் காரணங்கள். நெக்ஸ்ட் 3D வரிசை. நெக்ஸ்ட் பார்த்தா உயிரின அமைப்பில் காணப்படும் பார்த்தீங்கன்னா உலோக அணுவியல் மற்றும் அதில் பார்த்தீங்கன்னா உலோக அயனியும் குறிப்பிடுக. நீரின் அயனி பெருக்கும் வரையறு அரை வெப்பநிலையில் அதன் மதிப்பு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தா நிலைமை நேர்மாற்றம் என்றாலும் ஒரு எடுத்துக்காட்டு தருக்கேன். அதே மாதிரி பார்த்தா பெனிட்டிக் கரைசல் சோதனை விளக்க ஆப்ஷன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து 31 கொஸ்டின் லிப்பிடின் உயிரில் முக்கியத்துவம் எதில் மூன்றில் மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தா நியோப்ரின் எவ்வாறு தெரியும் ஆவிஸ் நியோப்ரின் ப்ரிப்பர் மோஸ்ட் இம்பார்ட்டன் அதுக்கு சம் கொடுத்துருக்காங்க. 5 மார்க் கொஸ்டின் கனிமம் மற்றும் தாது ஆகியவற்றை இடையே உள்ள வேறுபாடு. குளோரின் கலந்த எண்ணெய், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்றும் சூடான எண்ணெயை வச்சு, தட் மீன்ஸ் பார்த்தா சோடியம் மற்றும் உடன் புரிய வினைகளை சமன்படுத்தப்பட்ட சமன்பாடு. நெக்ஸ்ட் சங்கிலி தொடராக்கம் என்றால் என்ன ரொம்ப முக்கியமான ஹோல் முன்னறிப்பன் பார்த்தீங்கன்னா ஹோல் முன்னறிப்பன் பற்றி குறிப்பாருங்க. 2 கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன். நெக்ஸ்ட் வெர்னர் கொள்கை கோட்பாடுகள். அதே மாதிரி ஷார்ட்கி குறிப்பாட்டின் விளக்குக கீழ்கண்ட வினைகளை உள்ள தன்விநியோகம் மாற்றிக்கிறேன். இதில் கொடுத்துரு வெர்னர் கொள்கை கோட்பாடு ரொம்ப முக்கியமான ரைட் த பாஸ்ட் வெர்னர் தியரி. அடுத்த கொஸ்டின் பார்த்தா ஒரு வேதிவினையின் வேகத்தை வினிவேகம் மாற்றி எவ்வாறு பாதிக்கிறது என்பதை எடுத்துக்காட்டு ரொம்ப முக்கியமான. அதே மாதிரி பின்னாடி லூயி அமிலம் லூயி காரம் நாங்கள் படிக்கும் போதே +2 இந்த கொஸ்டின் லூயி அமில் லூயி காரம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெர் சமன்பாடு தருவிக்க மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின் டெரிவேட்டிவ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் நெர்
செவ்ஸ் ஈக்குவேஷன் கட்டாயம் மார்க் பண்ணி படிங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பரப்பு கவர்தல் பாதிக்கும் காரணிகள், ஈதரின் சுய ஆக்சிஜனேற்றம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேயர் கப் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரை தடுப்பான் எவ்வாறு கிருமிநாசினி வேறுபடுகிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆல்டால் குறுக்க வினைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரைட் த மெக்கானிசம் ஆல்டால் கன்டென்ஷன் ரியாக்ஷன். அதே மாதிரி நைட்ரோபென்சன் பின்வரும் சேர்மங்களை கொடுக்கும்போது பயன்படும் ஒடுக்க காரணி பயிர்கள் உள்ள அனிலின் பினைல், அதே பார்த்தீங்கன்னா பினைல் ஹைட்ராஸ்லிமின், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட்ரோபென்சன். இது எல்லாமே இந்த கொஸ்டின் மேலே கொடுத்துருக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக இருக்குது. அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க 1 மார்க் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட. இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி, தட் மீன்ஸ் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணமானது கூற்றுக்கான சரியான விளக்கம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, பொட்டாசியம் ட்ரை ஆக்சிலேட் அலுமினேட், தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்றுக்கு பின்வருட்டு வலிமையான அமிலம், தட் மீன்ஸ் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் அமங்னா HIன்னு கம்பேர் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பின்வரும் வந்துட்டு SP² இனக்கலப்பு இல்லாத பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உலர் பனிக்கட்டி, தட் மீன்ஸ் வந்து ட்ரை ஐஸ். நெக்ஸ்ட் RNAவில் காணப்படும் பிரிமிடின் காரங்கள் வந்து சைட்டோசின் மற்றும் பார்த்தீங்கன்னா யூரோசில், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் ஆஸ்பிரின் என்பது அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆஸ்பிரின் வந்து பார்த்திங்கன்னா அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம், ஆப்ஷன் பி. செவன்த் ஒன்றுக்கு அமில ஊடகத்தில் பொட்டாசியம் பெர்மெண்ட் ஆனது ஆக்சாலிக் அமிலத்தில் டேஸாக ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து அனிலின் ஆனது அசிட்டிக் அமில நீரில் வினைப்பட்டு கொடுக்கும் விளைபொருள் வந்து அசிட்டனால்டை, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9 கேள்வி எது நீரார் பகுப்படி தான் சோடியம் குளோரைடு, தட் மீன்ஸ் NaCl, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பின்னொன்று மின்கலங்கள் எவை முதன்மை மின்கலங்களாகும், ஆப்ஷன் பி. இதில் வந்து ஃபஸ்ட்டும் ஃபஸ்ட் அண்ட் 4. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் ஒன்று சைனோஹைட்ரின் உருவாக்குவினை பின்னொன்று எதற்கு சான்றாகும்னா கருக்கவர் சேர்ப்பனை, தட் மீன்ஸ் வந்துட்டு அடிஷன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12th ஒன்றுக்கு இது ரிப்பீட்டட் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் ஆர்டர் முதல் வகை. நெக்ஸ்ட் 13th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பியூர் காப்பர், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூய்மையற்ற காப்பர், அதில் பார்த்த காப்பர். நெக்ஸ்ட் 14th ஒன்றுக்கு வந்து அலுமினியம் ஹைட்ராக்சைடு, தட் மீன்ஸ் வந்து இரும்பு வினைவாக செயல்திறன் அதிகரிக்கும் சேர்ந்து Al2O3 அலுமினியம் ஹைட்ராக்சைடு. நெக்ஸ்ட் 15th ஒன்றுக்கு வந்து PCC பயன்படுகிறது. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் வந்து காற்றில்லா சூழலில் வருத்தல் என்றால் என்ன, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போரிக் அமிலத்தை எவ்வாறு போரான் நைட்ரேட்டாக மாற்றுவை, கந்தக அமிலம் ஒரு நீர் நீக்கும் காரணி எடுத்துக்காட்டு, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பொது அயனி விளைவை ஒரு எடுத்துக்காட்டு விளக்கு அடுத்த அப்ளிகேஷனாக கொடுத்துருக்காங்க ஒரு கொஸ்டின். கோல்ப் ரியாக்ஷன் ரொம்ப முக்கியமான இந்த கொஸ்டின் நாங்கள் படிக்கும்போது இருந்து +2 வச்சிருக்கோம், கோல்ட் பெனைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி வெக்கில்களோட அமைப்பில் அதுக்கான அமைப்பு, தட் மீன்ஸ் வந்து ஆல்ஃபா டி குளோரோ குளுக்கோபைரானோஸ், அதே மாதிரி பீட்டா டி குளுக்கோபைரானோஸ் ரெண்டுமே முக்கியமானது. நெக்ஸ்ட் எதிர் உயிரி என்றால் என்ன, வாட் இஸ் ஆன்டிபயோட்டிக், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வினை வகை என்றால் என்ன, தட் மீன்ஸ் வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின் ஈலித்தின் பயன் ரிப்பீட். இந்த கொஸ்டின் போன கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்தோம், இது ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க, அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. அர்னிய சமன்பாடு எழுதி அதில் இடம்பெற்றுள்ளது, அதுவும் முக்கியமான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோவ நகல் வினையோ இல்லை, தட் மீன்ஸ் வந்து நோவா ரியாக்ஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நோவே நகல் வினை. நெக்ஸ்ட் வந்து ஓரினை அமீன் கார்பன் டை ஆக்சைடு சல்பேட் வினை பிரிவினை. நெக்ஸ்ட் பெப்டைட் பிணைப்பு என்றால் என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னொரு கண்டது, தட் மீன்ஸ் ஐயூபாக்னே மைய உலோகாயினி அணிவன், ஒவ்வொரு மார்க். அடுத்து 5 மார்க் கொஸ்டின் பாருங்கள், கனிமம் தாது ஆகிய வேறுபாடு, காப்பர் பிரித்தல் செயல்படுத்தி சிலிக்கா, ரெண்டுமே முக்கியமான கொஸ்டின். போரிக் அமிலத்தின் பயன்கள் மற்றும் சிலிக்கேட்டுகள் என்றால் என்ன. நெக்ஸ்ட் லாந்தரின் குறுக்கும் இந்த கொஸ்டின் 5 மார்க்லேயே வரும், 3 மார்க்லேயே வரும். அதன் விளைவுகள், இரட்டை உப்பு மற்றும் அணைவுச்சர்மங்கள் பற்றி குறிப்பாக இருக்குது. அடுத்து மருத்துவ தொழில் பயன்படும் ஒரு அணைவுச்சர்மம் மற்றும் உயிரியல் முக்கியத்துவம் வாய்ந்த அணைவுச்சர்மம் உதாரணத்திற்கு எக்ஸாம்பிள்ஸாக கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் எளிய கனச்சதுர படிக அமைப்பின் பொதுவு திறன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது வினைவேகத்தில் இப்போ அதே மாதிரி ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கல் திறன் வரையறுக்கும். இது 2 மார்க் கொஸ்டின் வரும், 3 மார்க் கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் வந்து கால்வானிக் மின்னல் குறியீடு முறையை பற்றி விளக்குக. கோல்டு எண் வரைய ரொம்ப முக்கியமான கோல்டு நம்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லூகாஸ் சோதனை பற்றி குறிப்பிடுங்க. நெக்ஸ்ட் கிரிக்னாட் வினைகள் அசிட்டிக் அமிலம் எவ்வாறு தயாரிக்கும், இந்த கொஸ்டின் நாங்கள் படிக்கும்போது இருந்திருக்கு. மக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கும் பலபடிகள் என்றால் என்ன எடுத்துக்கணும். அடுத்தது இது வந்து என்னன்னு சொல்லி கண்டிக்கிறது. இது வந்து இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமாக ஏ சேர்மம் எது, பி சேர்மம் எது, சி எது, டி எது நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய கொஸ்டின். இது 5 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். அடுத்து 1 மார்க் பற்றி 1 மார்க் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வித் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். கரெக்டாக இந்த கொஸ்டின் பேப்பரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் பால்மன் டேஸாக பண்ணலாம் அமில இன்னைக்கு இது ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆன்டிஆக்சிடென்ட். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேதி வினையும் போது சேர்க்கப்படும் வினைவேக மாற்றி பின்னோட்டி எதனை மாற்றிய மாதிரி தான் கிளர்வு ஆற்றல், தட் மீன்ஸ் வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி. தேர்ட் ஒன்று ரொம்ப முக்கியமான ஒன்று ஆல் செயல்முறையும் பிரித்தெடுக்கலாம் வந்து அலுமினியம் ஏஎல். நெக்ஸ்ட் 4th ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் சி. 5th ஒன்றுக்கு வந்து சரியாக பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா களி, தட் மீன்ஸ் வந்து ஜெல் வந்து பட்டரோட வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 6th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி ஹைட்ரோக்ளோரிக் ஷியர். நெக்ஸ்ட் 7th ஒன்றுக்கு SP² ஆப்ஷன் ஏ. 8th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டினேட்டில் பொதுவான ஆக்சிஜனேட்டர்லேருந்து +3. 9th ஒன்று கூற்றும் காரணம் வந்து 2 பேர் மேலும் காரணம் கூட்டுக்கார சரியான விளக்கமாகும் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 10th ஒன்றுக்கு வந்து எது காமா கதிர்ச்சிக்கு மூலமாக பயன்படுத்தினா ஆர்என் ஆப்ஷன் டி, ஆப்ஷன் சி. 11th ஒன்றுக்கு வந்து திட்ட ஹைட்ரஜன் மின்முனையின் இஎம்எஃப் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் மதிப்பானது 0.
12th ஒன் உலோகம் அதிகமுள்ள குறைபாடு காணப்படும் படிக்க வந்து NaCl, தட் மீன்ஸ் வந்து சோடியம் குளோரைட், ஆப்ஷன் ஏ. 13th ஒனுக்கு வந்து இன்னொரு எந்த காரம் டிஎன்ஏவில் இல்லைன்னா யூராசில், தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. 14th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னோட்டு தானியங்க இயந்திரங்களையும் ரேடியேட்டர்களையும் ஒரே எதிர்ப்பொருளாக பயன்படுத்தினா ஈத்தேன் 1,2 ஆல், தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஓரின அமிலங்கள் அரோமேட்டிக் ஆல்கைடு வினைபுரியும் கொடுக்கும் அமைப்பில் பார்த்தீங்கன்னா சிப்காரம் ரொம்ப முக்கியமான 1 மார்க் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஒரு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பார்த்தா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா சிலிக்கான் சிலிக்கான்கள் பாருங்க இந்த கொஸ்டின்லையும் வந்திருப்பாருங்க. அணுச்சேர்மம் மைய அணு என்பதை இருக்க பிசிசி அலகு குட்டியில் காணப்படும் அணுக்கள் எண்ணிக்கை இது ரிப்பீட்டட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து இணை அமில கார இரட்டைகளை வினைவேக மாற்ற நச்சுக்கள் அசிட்டோனி எவ்வாறு புறப்படாம ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஹார்மோன்கள் என்றால் என்ன எடுத்து வாட் ஆர் ஹார்மோன்ஸ் கிவ் எக்ஸாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது ஏ அண்ட் பி கண்டுபிடிக்க. நெக்ஸ்ட் வந்து 3 மார்க் கொஸ்டின் ஃபிஷர் ட்ரோபஸ் தொகுப்பு அதே மாதிரி லாந்தனைடு ஆக்டின் இவற்றுக்கு இடையே உள்ள வேறுபாடு எது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லாந்தனைடு அண்ட் ஆக்டினைடு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போதுன்னா ஹோல் போர்ட்ஸ் மின் இரட்டை அடுக்கப்பட்டிருக்கணும். மின்னாற்பகுப்பு பற்றி பாரடே விதிகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டர் அயனி ஒன்று. நெக்ஸ்ட் எத்தில் அசிட்டேட் எவ்வாறு எத்தில் அசிட்டோ அசிட்டேட்டாக மாற்றோம் இது ரிப்பீட்டட் கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபுட் ப்ரிசர்வேஷன் கிவ் டு எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான உணவு பதப்படுத்தும் பொருட்கள். அடுத்து வந்து 5 மார்க் கொஸ்டின் கொடுத்துருன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புல தூய்மையாக்கல் முறையில் ஒரு எடுத்துக்காட்டு வரை அடுத்து ரெண்டுமே அப்ளிகபிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் கொடுத்துரு பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைப்போரின் வடிவமைப்பு எத்தில் போரேட் சோதனை. நெக்ஸ்ட் உலோக கார்பனேட்டுகள் காணப்படும் இணைப்புகள் தன்மையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஞ்சம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷார்ட்கி மற்றும் பிராங்கல் குறைபாடு இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். 0 2 உதாரணம் தோல் பாதை மற்றும் ரப்பர் தொழில் கூழ்மண் எவ்வாறு பயன்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து ஆஸ்வால் நீர்த்தல் விதிக்கான சமன்பாடுகள் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். ரெண்டுமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பென்சால்டிகள் இருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பற்றி எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தோர்ட் நைட்ரேஸ் குறுக்க வினைகள். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன ஒரு சம் வந்து தட் மீன்ஸ் இந்த ஏபிசிடி கண்டுபிடிக்கிற கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 1 மோர் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். 4th சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து மின்காந்த பிரிப்பு முறை தட் மீன்ஸ் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேஷன் ஆப்ஷன் ஏ. செகண்ட் ஒன்னுக்கு வந்து ரெஃபர் பண்ணிக்கங்க. தேர்ட் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா H2N2 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஐப்போ நைட்ரஸ் அமிலத்தின் வாய்ப்பாடு. ஸோ நெக்ஸ்ட்டு 4th ஒனுக்கு வந்து எஸ்சி தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேண்டியம் சொல்லக்கூடியது +3 ஆக்சிஜன் நிலையை மட்டும் கொண்டுள்ள இடைநிலை தனிமை வந்து எஸ்சின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5th ஒன் கம்பேரிசன் பண்ணும்போது இந்த வேக்கன்ட் ஃபேஸ் பிசிசி லேட்டிடியூட் யூனிட் சொல்யூஷன் 32% தட் மீன்ஸ் கம்பேரிசன் பண்ணும்போது ஒரு வினையில் வினைப்படு பொருள் செறிவானது அதன் துவக்க அளவில் சரிபாதியாக குறிப்பதற்கு தேவைப்படும் காலம் எனப்படுவது வந்து அரைவாழ் காலம் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் லைஃப் பீரியட் அரைவாழ் காலம் ரொம்ப முக்கியமானது ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து 7th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரம் அமிலம் காரம் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மடிக்கணியில் காணப்படுவது லித்தியம் அயனி மின் சேமிப்பு கலன் தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 9th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 5F. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீனால் சல்போனிக் அமிலம் தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 11th வில்லியம்சன் தொகுப்பு முறை டைமெத்திலியத்தில் உலகமணி வந்து பார்த்தீங்கன்னா SN² இது ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி கூற்று சரி ஆனால் காரணம் தர தட் மீன்ஸ் அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். அதுக்கப்புறம் எதுக்கு அதிக காரத்தன்மையுடையதுன்னா 2,4-டைமெத்தில் அனிலின் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 14th ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் பி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து 15th ஒன்று டவுட்டாக இருக்குது ரெஃபர் பண்ணிங்க. மருந்துகளின் தரமான அவற்றின் டேஸ் அடிப்பில் அளவிடப்படுதுன்னா மருந்தாக்கு எண் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு டவுட்டாக இருக்குது கொஞ்சம் இது வந்து இந்த கொஸ்டின் ரெஃபர் பண்ணிக்க. அடுத்து 12 பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் சலவைத்தூள் எவ்வாறு தயாரிக்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கீழ்காண தனிமங்களின் டி தொகுதி மற்றும் எஃப் தொகுதி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சிம்பிளான கொஸ்டின் கூட அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. லூயி அமிலங்கள் மற்றும் காரங்கள் என்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வெண்ணையில் காணப்படும் பிரிகை உடம்பு பிரிகை நிலைமை எடுத்துக்காட்டுங்க. நெக்ஸ்ட் ரோசன் ஒடுக்க வினிகள் அதை பயன்படுத்தும் விநியோக மாற்றி பெயரை குறிப்பிட்டு அது முக்கியத்தில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். குளோரோ பிக்ரின் எவ்வாறு தேவை ரொம்ப ரொம்ப முக்கியம் அவைஸ் குளோரோ பிக்ரின் ப்ரிப்பேர்ட். அதுக்கப்புறம் ஈத்தரோட கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. 3 மார்க் கொஸ்டின் குரோமைல் குளோரைட் சோதனைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரைட் த குரோமைல் குளோரைட் டெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து நிறமற்றது இதுக்கான காரணம் எழுதுனா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெண்டர்சன் சமன்பாடு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த ஹெண்டர்சன் ஈக்குவேஷன். உலோகங்கள் எவ்வாறு எதிர்மறை பாதுகாப்பு முறையை பயன்படுத்தி அரித்தலின் பாதுகாக்கப்படுகிறது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் கூழ்ம துகள்களோட கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. பார்மிக் அமிலம் டாலன்ஸ் காரணி ஒடுக்கிறது ஆனால் அஸ்டிக் அமிலம் டாலன்ஸ் காரணி ஒடுக்குவது காரணம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்கன்னா உணவு கூட்டு பொருட்களினால் உண்டாகும் நன்மைகள் எதுன்னு 3 கூறுங்க. நெக்ஸ்ட் அலுமினியத்திலிருந்து தாலியம் வரை அயனியாக்கம் என்தால்பி குறைவானது மிக குறைந்த அளவேக மாறுபடுகிறது இதற்கான காரணம் ரீசன் கேட்குறோம். அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின் புல தூய்மையாக ரிப்பீட்டட் கொஸ்டின். சங்கிலி தொடராக்க நிகழ்வு எதுன்னு 2 நிபந்தனைகள் எழுதுங்க. நெக்ஸ்ட் கண்ணாடி பாட்டிலில் HF சேமிக்கல
ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த கொஸ்டின் நம்ம ஹெச்எஃப்ன்றது ஹைட்ரஜன் நம்ம வந்து கண்ணாடியை அரிக்கும், ரொம்ப ரொம்ப கண்ணாடி அரிக்கும் கான்செப்டில் இருக்கிறதுனால ஹெச்எஃப் வந்து நம்ம கண்ணாடியில் வைக்க மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து சல்ஃபூரிக் அமிலம் டு மார்ஷல் அமிலத்தை மூலக்கூறுமாய் பண்ணி எழுதி அவற்றின் வடிவம் எழுதுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அணைவுச்சர்னு ஐயூப்பாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிராங்கல் குறைபாடு ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்து விளைபொருள் என்ற முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வேக விதியினை விருங்க. அதே மாதிரி பார்த்தா கீழ்கான பொருள் பிஹெச் பற்றி ரொம்ப ரொம்ப வினிகர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி, நெக்ஸ்ட் பார்த்து சமையல் சோடா, சோப்பு நீர். தட் மீன்ஸ் வந்து வினிகர், பிளாக் காஃபி, பேக்கிங் சோடா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சோப்பி வாட்டர். இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் 37 பாருங்கள். வேதிப்புறப்பொருப்பு கவர்தல் மற்றும் இயற்பொருட்பொருப்பு கவர்தல் இடையில் வேறுபடு எதுன்னு முடிக்கிறேன். நெக்ஸ்ட் ரப்பர் உரநூட்டல் என்றால் தட் மீன்ஸ் வந்து வல்கனைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் வந்து பீனால் இணைப்பு வினையை தருக. நெக்ஸ்ட் வந்து கிரிக்னைட் கார்னு கேட்டிருக்காங்க. அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது பார்மலின் என்பது அதன் பயன் யாது. அதே மாதிரி பார்த்தா கிளைக்கோசிடிக் பிணைப்பு என்றால் நெக்ஸ்ட் வந்து கம்பர்க் வினை என்றால் அதற்கு அதுக்கப்புறம் வந்து ஏபி கண்டுபிடிக்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் கொடுத்துருவேன். ஓவராலாக இதில் பார்த்த 4 கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் கட்டாயம் கோத்ரூ பண்ணிக்க. இந்த 4 கொஸ்டின் பேப்பரும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிகேஷன் 2019 2024 வரைக்கும் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் பிடிஏ கொஸ்டின் பேப்பர் இதை நல்லா கோத்ரூ பண்ணிங்களா போது நீங்கள் கட்டாயம் நல்ல மார்க் எடுக்கலாம். கெமிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப லாங் சிலபஸாக இருக்கிறதுனால முதல்ல கொஸ்டின் மார்க் பண்ணி படிக்கணும். அதுக்கு தான் இந்த மெத்தட் சொல்கிறேன். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கிற 1 மார்க் ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணிங்க. மற்றபடி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வந்து இந்த 4 கொஸ்டின் பேப்பரும் ஆல்ரெடி சொன்ன பிடிஏ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் மார்க் பண்ணி படிச்சிங்கன்னா போதும். நீங்கள் எதிர்பார்க்க நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC for your valuable support, and also I wish you all success to score high marks in the public exam. All the best. Okay, thank you. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. இருக்கிற டைம் யூஸ் பண்ணிக்க. ஓகே, பாய்.